தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்வதற்காக கிண்டியில் இருக்கக்கூடிய ஐடிசி கிராண்ட் சோழா ஹோட்டலில் கூட்டம் தொடங்க இருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த கூட்டமானது தொடங்க இருக்கிறது. தென் மாநில அரசியல் கட்சி தலைவருடைய கூட்டு நடவடிக்கை குழு கூட்டமாக இது நடைபெற இருக்கின்றது. இந்நிலையில் இந்த கூட்டத்திற்கு கலந்து கொள்வதற்காக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகை தந்திருக்கின்றார். அதற்கு முன்னதாக அது எக்ஸ் தளத்தில் அவர் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். அந்த பதிவில் நம்முடைய நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களித்த மாநிலங்கள், அதாவது நியாயமான டீலிமிட்டேஷன் தொகுதி மறுசீரமைப்பை உறுதி செய்வதன் மூலமாக அதனுடைய கூட்டாட்சி கட்டமைப்பை பாதுகாக்க ஒன்றிணைந்த நாளாக இன்று வரலாற்றில் பொறிக்கப்படும் மிக முக்கியமான நாள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு எங்களுடைய உறுதிப்பாட்டில் ஒன்றுபட்ட அனைத்து முதலமைச்சர்களையும் அரசியல் தலைவர்களையும் இந்த கூட்டத்திற்கு நான் அன்புடன் வரவேற்கின்றேன் என்ற பதிவு எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார். அதாவது இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கூடிய மாநில முதலமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சியினுடைய மிக முக்கிய தலைவர்கள் என அனைவரையும் வரவேற்கும் விதமாக அவருடைய எக்ஸ் தள பதிவில் இந்த பதிவை அவர் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த வரலாற்றில் பொறிக்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாள் என்று குறிப்பிட்டு இந்த எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து இந்த கூட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. அந்த கூட்டத்தில் இது தொடர்பாக பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக தான் அனைவரையும் வரவேற்கும் விதமாக இந்த எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவு வெளியிட்டிருக்கிறார். நியாயமான தொகுதி மறுசீரமைப்புக்கான எங்கள் உறுதிப்பாட்டில் நாங்கள் ஒன்றுபட்ட அனைத்து முதலமைச்சர்களையும் அரசியல் தலைவர்களையும் இந்த கூட்டத்திற்கு நான் அன்புடன் வரவேற்கின்றேன் என்று அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். பானு.